வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராபி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இனிமே தான் ஆரம்பம். என்ன பிரச்சனை மேலும் பிரச்சனை. விஜய்க்கு காத்திருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, பெயர்லேயே பெரிய பிரச்சனைங்க. தமிழக அப்படின்னு வச்சிருக்காப்லையா. ஏற்கனவே நமக்கு ஒரு வாய்க்கா தகராறு இருக்கு. RN ரவி தமிழக தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டாராம். எவனோ ஒருத்தவனுக்கு தமிழ்நாடுன்னு சொன்னால் வைத்தறிச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் மேடையிலேயே பங்கம் பண்ணாவில் வருங்க. அப்பையிலேருந்தே இந்த தமிழ்நாடுன்ற பேர் ரொம்ப ஒருத்தலாக இருக்குது நம்ம பாஜகக்காரங்களுக்கு. சரி, இந்த மாதிரி இருக்கும் சூழ்நிலையில் உங்கள் கட்சிக்கு தமிழகன்னு வச்சுருக்கீங்களே, அப்போ உங்களை பிஜேபி பி டீம் சொல்கிறதா ஏ டீம்னு சொல்கிறதா? இப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் பாஜகவுக்கு ஆதரவாக தான் உள்ளார விஜய் வராரு. ஏன்னா விஜய் வர்றதுனால என்ன சாதகம்? அவர் முதல்வர் ஆக போகிறாரா, இல்லை மக்களுக்கு ஏதாவது மிகப்பெரிய நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. 10 தொகுதி தான் அவருடைய டார்கெட்டுன்னு வேறு வந்துடுச்சு. மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் பிஜேபி பி டீமா ஏ டீமா இப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்க போயிட்டாங்க. விஜய்க்கு சூப்பர் ஸ்டார் அந்த பட்டமும் பெரிய வாய்க்கா தகராறு. இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நான் இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, என்னப்பா விஜய், நான் சொல்கிற இந்த விஷயத்தையாவது நீங்கள் கேளுங்க, வேறு லெவலில் பாலிடிக்ஸ் பண்ணலாம்ப்பா. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ விஜய் மீது ஒரு மிகப்பெரிய சின்ன பற்றுனே வச்சுக்கோங்களேன். இப்படி செஞ்சுருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த காணொலி முழுக்க முழுக்க விஜய் ரசிகர்களுக்காக. என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் விஜய் என்ன பேசினாலும் சரி ட்ரெண்டிங் ஆகக்கூடிய சமயத்தில் அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரெண்டிங் யாருன்னா நம்ம உதயநிதி. அவர் எய்ம்ஸ் கல் எடுத்து பேசினாப்புல எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்க. அடுத்தது இப்போ சனாதனத்தை ஒழிக்க வேணும் அப்படின்னு பேசினாப்புல இந்தியா ஃபுல்லாக, ஏன் வேர்ல்டு ஃபுல்லாக மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகிட்டாப்புல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நல்லா இருந்திருக்கணும்ல. பேர்லேயே கோட்டை விட்டுட்டீங்களேப்பா. தமிழக வெற்றி கழகம், இந்த தமிழகன்னு இருக்குது பாருங்கள். தமிழ்நாடுன்றதை விட்டுவிட்டு தமிழக அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க. சரி, தமிழக வெற்றி கழகம்னு போடுது. அப்போ உங்களுடைய பெயர் அதுக்குள்ளார வர மாதிரி கொஞ்சம் ஏதோ யோசித்து செஞ்சுக்கிட்டீங்க. டிவிகே உங்கள் விஜய் அப்படின்னு பேர் வர மாதிரி. சரிங்களா? எப்படி நம்ம புதுச்சேரியில் இருக்கிற முதல்வர் என்ஆர் காங்கிரஸ்னு வச்சுருக்காரோ, அவர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கே செயல்படுத்திட்டீங்க. எல்லாமே ஓகே. இந்த பக்கம் உதயநிதி எய்ம்ஸ்ங்களும் சனாதனத்தை பற்றி தூக்கி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் படத்தில் தலைவான்றதும் ஒரு விரல் புரட்சின்றதும் நீங்கள் இங்கே காமிச்சிருக்கணும்ல. என்னென்னலாம் பேசியிருக்கணும், விட்டுட்டீங்களே. கட்சி பேரை அறிவிக்கும் போதே நீங்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை துவஞ்சிக்கணும். அப்படி என்ன போராட்டம்னு கேட்குறீங்களா? டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னென்ன சொல்லியிருக்கணும் தெரியுங்களா? தமிழக வெற்றி கழகம் அப்படின்றதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றத நீங்கள் சொல்லாமல் போயிருந்தாலும் சரி, திராவிடத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்க, அதானே உங்களோட இது. ஆனால் அவங்க கேட்பாங்க, திராவிட கட்சிகள் இல்லாமல் தமிழகம் முன்னேறவே இல்லை. ஏன் இன்றைக்கு ஜிடிபியை எடுத்துக்கிட்டால் இந்தியா ஃபுல்லாகவே பார்க்கும் பொழுது தமிழகம் ஒரு முதன்மையான இடத்துல இருக்குது. நிறைய விஷயங்கள் தமிழகம் தான் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு அவங்க பேசுவாங்க. அதுக்கு நீங்கள் முட்டு கொடுக்கணும். என்னையா முதல்ல இருக்குது? தமிழகம் என்ன பெரிய அளவில் முயன்று இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கணும். என்னென்ன கேட்கணும்? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன கேட்கணும்னா, எதுக்குயா புது ஏர்போர்ட்டு, எதுக்கு புது ஏர்போர்ட்டு நாங்கள் கேட்டோமா அப்படின்னு கேட்கணும். 8 வழிச்சாலை உங்களுக்கு ஒரு நியாயம், அதிமுகவுக்கு ஒரு நியாயம். அதிமுக இருந்தப்போ எதிர்ப்பீங்க, உங்களுடைய ஆட்சியில் அதை நீங்கள் செய்வீங்க. டாஸ்மாக் பிரச்சனை சொல்லவே தேவையில்லை. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த உறவிரல் புரட்சி, ஒரு விரல் புரட்சி அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல நீங்கள், அதெல்லாம் நீங்கள் இங்கே காமிக்கணும்பா. எஸ், அட்லீஸ்ட்டு நான் என்ன சொல்வேன்னா 50% நீங்கள் நம்ம சீமான் மாதிரி பேசணும். 50% நம்ம அண்ணாமலை மாதிரி அக்ரெசிவ் பாலிட்டிக்ஸ். இல்லை நான் குட்டி ஸ்டோரி தான் சொல்லுவேன்னு சொன்னீங்கன்னா சீக்கிரமே எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே 2026 நீங்கள் காணாமல் போயிட்டு வரதில் நிச்சயம் உறுதி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த சூப்பர் ஸ்டார் பதவியும் காணாமல் வேறு யாராவது ஆக்குப்பை பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. சரி, இப்போ விஜய் இதெல்லாம் கேட்கணும்னு சொல்கிறீங்களான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க. இவருக்கு தான் ரசிகர்கள் இருக்கிறார்களே. கேளம்பாக்கத்தில் எதுக்கு எங்களுக்குன்னு கேட்கணும். 8 வழிச்சாலை யாருக்கு பயன்? நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஒரு பேச்சா?
டாஸ்மாக்னால எவ்வளோ பேர் செத்து ஒளியிறாங்க. நான் வந்தால் என்ன செய்வேன், நீ வந்தாலும் மாற்ற முடியாது, ஆனால் பேசுறது இப்படி தான் பேசணும். புரியுதுங்களா? இது நம்ம விஜய்க்கு கொடுக்கக்கூடிய. மேலும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியது, விஜயோட புது படங்கள் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை அவராக உருவாக்குறாரா இல்லை மற்றவங்க உருவாக்குறாங்களா இல்லையோ, இருந்தாலும் ஜெயலலிதா அம்மா வச்சு செஞ்சாங்க, அது ஒத்துக்க முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சமயத்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்ததுலேருந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ரஜினிக்கெல்லாம் அப்பையிலேருந்தே பிரச்சனைப்பா. பில்லா படத்தில் ஜெயலலிதா நடிக்க வேண்டியது, அதையும் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்புல. ரங்கா படத்தில் அந்த கேஆர் விஜய கேரக்டருக்கு ஜெயலலிதாவை போட்டிருந்தாங்க. அதே சமயத்தில் நம்ம எம்ஜிஆர் போயிட்டுருக்கும் போது பார்த்துருக்காப்புல ஒரு கட் அவுட்டு, அதில் பார்த்தீங்கன்னா ரஜினி ஒரு கையில் வந்து மது பாட்டிலும் இன்னொரு கையில் சிகரெட்டும் வச்சுருக்காரு. அதை பார்த்த கோவத்தில் போயிட்டு மேடையில் பேசியிருக்காரு. இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள், அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா கதாநாயகர்கள், அடுத்த தலைமுறையிலே கெடுக்கிறார்கள், அவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கத்தை திணிக்கிறார்கள் அப்படிலாம் பேசுகிறவொடனே அந்த மீட்டிங் முடிஞ்சு, அதாவது அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு திரும்ப வரும்போது அந்த கட் அவுட் அங்கேருந்து தூக்கி போட்டாங்க. அந்த அளவுக்கு எம்ஜிஆர்லாம் வச்சு செஞ்சுருக்காப்புல. இப்போ நீங்கள் இந்த 2 வருஷத்துக்குள்ளார எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களை வேறு லெவலில் பங்கம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் முந்திக்கணும்னு சொல்கிறேன். இதுதான் இப்போ விஜய் ஃபேன்ஸ் வந்து இதை புரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது புரியுதுங்களா? ஸோ இந்த 2 வருஷம் வேறு லெவலில் பேச. எஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் வர்சஸ் உதயநிதினு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையில் நம்ம உதயநிதி பிரிக்கை பற்றி பேசுகிற, அதாவது எய்ம்ஸோட ஒரு கல்லை எடுத்து பேசினார், ஒரு மொட்டையை எடுத்து நீட்டை பற்றி பேசினாப்புல. இப்போ நீங்கள் என்ன பண்ணோம், கேன்சல் நீட்டு பேன் நீட்டுலாம் நீங்கள் பேசுகிறீங்களேப்பா. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய பலம் இருக்குது பாருங்கள், அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் விஜய்? சனாதனத்தை பற்றி பேச வேணாம், ஆனால் நீட்டை பற்றி பேசணும்ல. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் நின்று எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சுருக்கீங்க. கால் கடுக்க எவன் செய்வான்? ஒன்றும் இல்லை, இந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட தேவையில்ல. நம்ம சீமான்ஜி மாதிரியும் அண்ணாமலை மாதிரியும் பேச கொஞ்சமாவது கற்றுக்குவாங்க. அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் ப்ளஸ் பில்டப் பாலிடிக்ஸ், இந்த பாலிடிக்ஸை பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், நீங்கள் சஸ்டெயின் ஆகலாம். அதாவது இப்போ இல்லை என்றாலும் அடுத்து வரும் காலகட்டத்தில் நமது விஜயகாந்த் மாதிரியே ஒரு எதிர்க்கட்சியாக ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஆளுங்கட்சியாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லைனா பாஜகவுக்கு நீங்கள் ஒரு எடுபடியாக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் பாராட்டத்தக்கது, இவ்வளோ காசு செலவு பண்ணதெல்லாம் ஓகே. ஆனால் இருந்தாலும் என்ன இதனால் பயன்? வெற்றி அதுதானே முக்கியம். கப்பு முக்கியம் பிகிலு, நீங்கள் சொல்கிற டைலாக் தான், கப்பு முக்கியம் பிகிலு. சரிங்க விஜய், நீங்கள் எல்லா விஷயத்தையும் திட்டுப்பட்டுலாம் எடுக்கலை, ரொம்ப நிதானமாக எடுத்திருக்கீங்க, ரொம்ப பிரமாதமாக இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க. சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 500 கோடி சம்பாதிக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய பீக்காக இருக்கக்கூடிய சமயத்தில் அது வேண்டாம், எனக்கு மக்களுடைய சேவை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக அதெல்லாம் உதறி தள்ளிட்டு வந்திருக்கீங்களே, அந்த ஒரு விஷயத்துக்காகவே உங்களை பாராட்டணுங்க. வேறு எதுவுமே கிடையாது. இதை வேறு எவனும் செய்யவும் மாட்டானுங்க. ஆனால் உங்களுக்கு பதவி ஆசை தலைக்கு மேலே ஏறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இருக்கும், அது எல்லாருக்கும் இருக்க வேண்டியது தான். இப்போ ஏன்னா உங்களுக்கு புகழ் வந்துடுச்சு, பணம் வந்துடுச்சு, இப்போ பதவி ஆசை தலைக்கு மேலே இருக்குது. அதனால தான் அப்பா அம்மா பேச்சை கூட நம்ப மாட்டீங்க, அப்பா அம்மாவையும் மதிக்க மாட்டீங்க. ஒய்ஃபு கூட பிரச்சனை, பையன் கூட பிரச்சனை, எல்லார் கூடயும் பிரச்சனை. எப்படி நீங்கள் மக்களுக்காக வருவீங்க? நாட்டை எப்படி திருத்துவீங்க? வீட்டை திருத்துங்கன்னுலாம் பேசுவாங்க. இப்போ இதை என்ன செய்ய போகிறீங்க? யோசிச்சு பாருங்க. இதை விடுங்க. அடுத்து எங்கே வருவாங்கன்னா விஜயகாந்த் உதயநிதி சேப்பாக்கத்தில் ஜெயிச்சாப்புல இல்லையோ உடனே போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாப்புல நம்ம விஜயகாந்த் கிட்ட. ஆனால் நீங்கள் அவர் உடம்பு சரியில்லாத போது போய் பார்க்கவும் இல்லை, அவர் பையனுக்கு ஒரு கேமியோ ரோல் பண்ணி கொடுத்து அவர் படத்தில் நடிக்க மிகப்பெரிய டேர்ன் பேக் கொடுக்கறதுக்கு, ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கோ அதுக்கு நீங்கள் உதவியும் செய்யலை. ஆனால் விஜயகாந்த் இல்லைன்னா இன்றைக்கி விஜய் இல்லை, இது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் அந்த ஒன் செப்பல்ஸ் விழுந்துச்சு பார்த்தீங்களா? தளபதி விஜய் மீது செருப்பு வீச்சு, யார் அந்த நர்ம நபர்? செருப்பு வீச்சுக்கு காரணம் இதுதானா? விஜயகாந்த் உடலுக்கு விஜய் அஞ்சலி செலுத்த போகும்போது ஒரு செப்பல், ஒரு செருப்பு, ஒத்த செருப்பு, இது வரலாறு பேசும். இதுதாங்க. இதெல்லாம் நீ எப்படி மாற்ற போகிறீங்க? அன்னைக்கே நான் பல முறை அடிச்சுக்கிட்டேன், படாத பாடு அடிச்சுக்கிட்டேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விஜய் மிகப்பெரிய தவறு செய்கிறார் அப்படின்னு.
போய் விஜயகாந்தை போய் பார்க்கல, இது நாளைக்கு என்னென்றைக்கும் இது ஒரு வரலாறு, ஒரு மிகப்பெரிய ஆங்கிலத்தில் இதாக சொல்லுவாங்க பிளெமிஷாகத்தான் பார்க்கப்படும், கரும்புள்ளியாக. சரி, அடுத்தது இது மட்டும் இல்லை, இப்படிலாம் நடக்கும்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டானுங்க. இதெல்லாம் எப்படி தாண்டி நீங்கள் வர போகிறீங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், மேலும் நீங்கள் உங்கள் பெற்றவர்களையும் மதிக்கவில்லை, வளர்த்து விட்ட விஜயகாந்த் அவர்களையும் நீங்கள் மதிக்கலை. உங்கள் ரசிகர்கள் அப்படின்ற பேரில் வரீங்க, ஆனால் அவர்கள் கை கொடுப்பார்களா சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி, தம்பி உங்கள் ரசிகர்கள்லாம் ரைட் ஓகே, 10 தொகுதியில் நில்லு, ஓட்டை பிரிக்கிறதா உனக்கு கொடுக்குற அசைன்மெண்ட், உனக்கு ஹோம்ஒர்க், அதை நீ பர்ஃபெக்டாக செஞ்சிட்டின்னா போதும். இதுதான் இப்போ பிஜேபியோட ஏ டீமாக இருக்கக்கூடிய விஜய் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்குது. ஸோ 10 தொகுதியில் நிற்கக்கூடிய விஜய் நம்ம பிஜேபிக்கு ஆதரவாக பல விஷயங்கள் செய்கிறாருன்றது அவருடைய பெயர்லேருந்தே தெரியுது. தமிழக அப்படின்னு போடுறாப்புல பாரு. ஏண்டா இவ்வளோ நாளாக தமிழ்நாடுன்னு நெஞ்ச நிமித்திட்டு பேசிகிட்டு இருக்கிற நாங்கள், உன்னுடைய பெயரில் தமிழக, அதுலேயும் பேரை பற்றினா ஸ்பெல்லிங் எரரு, தமிழக வெற்றி கழகம் இக்கு போடணும், அந்த இக்கை விட்டுட்டேன். சரி ரைட் ஓகே, உனக்கு படிப்பு ஏறாதுன்னு நீயே சொல்லியிருக்க. இப்படிலாம் பேசுவாங்க. நான் விஜயை தப்பாக சொல்லைங்க, இப்படியெல்லாம் பேசுவாங்க. இதிலேருந்து இவர் மீண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது தான். இருந்தாலும் நம்ம விஜய் என்ன நினைக்கிறாப்புலனா, நானும் ஒரு எம்ஜிஆர் மாதிரி, நானும் ஒரு என்டி ராமாராவ் மாதிரி அப்படின்னு நினைக்கிறாப்புல. என்டி ராமாராவ் கதியே என்ன ஆச்சுன்னு தெரியும்ல, ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபேம் இல்லாத, ஒரு செலிப்ரிட்டியாக இருக்காத ஒரு சாதாரண மனுஷன் கூட சொல்ல முடியாது. என்டி ராமாராவ் கூட இருந்த மருமகன் நம்ம சந்திரபாபு நாயுடு உடைச்சிட்டு வெளில வந்தாப்புல, தான் பக்கம் வருவாங்கன்னு போய் நிற்கிறாப்புல என்டி ராமாராவ் செருப்படுத்தி அடித்தாங்க அவருடைய ஆதரவாளர்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பவன் கல்யாண் பண்ண அலும்பெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கார் மேலே ஏறி உட்காந்து பில்டப்பு, ஓவர் பில்டப், டெப்பாசிட்டு போச்சு. ரஜினி கிரேட் எஸ்கேப்பு. ரஜினியை என்றைக்கு நம்ம பாராட்டணும்பா, ரஜினிகிட்டேருந்து சில விஷயங்கள் கற்றுக்கணும். இப்போ என்னன்னா, ரஜினி பக்கமும் வாய்க்க தகராறு விஜய்க்கு, அந்த பக்கம் கமல் பக்கமும் ஏற்கனவே வாய்க்க தகராறு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கிட்டே செருப்படி. இப்படி 3ஆம் பக்கமும் அடியோ அடி. 4ஆவது பக்கம் திரும்பினா திமுக அதிமுகன்னு எல்லாம் ஒன்று சேர்ந்து பங்கம் பண்ண போகிறாங்கன்றது உறுதி. இப்போ இவர் இதனால் மக்கள் சேவை அப்படின்றத மாணவர்களை வச்சு என்ன பண்ணணும், நான் சொன்னது தாங்க. நீட்டுக்கு எதிராக பேசணும், டாஸ்மாக் எதிராக பேசணும். கேளம்பாக்கம் எனக்கு தேவையாயா, இந்த பஸ் ஸ்டாண்டுனால எவ்வளோ பிரச்சனை, அதை பற்றி பேசணும். நீட் இஷ்யூவை பற்றி பேசணும். எதெல்லாம் பிரச்சனையாக அந்த பிரச்சனைக்கெல்லாம் பேசணும். அதை விட்டுட்டு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன்னு சொன்னால் நம்மால் தட்டி அனுப்பிடுவானுங்க கொஞ்ச நாளிலேயே. அதுதான் நடக்க போகுது. அடுத்து முக்கியமான ஒரு விஷயங்க, படத்தில் நடிக்கும் பொழுது எம்ஜிஆர் அவர்கள் பல நல்ல விஷயங்களை தான் கற்பித்தார். அவர் எந்த ஒரு படத்துலையும் புகைப்பிடிப்பதோ மது அருந்ததோ எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம விஜயை பார்த்திங்கன்னா இது எல்லாமே கெட்ட வார்த்தை பேசுறது, மது அருந்தது, புகைப்பிடிப்பது. சமீபத்தில் பார்த்திங்கன்னா லியோ படத்துக்கு நடிகர் விஜய் மீது போதைப் பொருள் தடுப்பு சட்ட பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க காவல் ஆணையரிடம் புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் விஜய் அவர்களுடைய நிலைமை. இதெல்லாம் தாண்டி என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கடவுளுக்கு தான் மிச்சம். ஏன்னா எல்லாமே அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ரசிகர் பலத்தை நம்பி வந்தார்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தோல்வியைத்தான் சந்திப்பார்.